இருட்டினதுக்கப்புறம் நகை வெட்டலாமா? இருட்டினதுக்கப்புறம் முடி வெட்டலாமா? இருட்டினதுக்கப்புறம் வீடு கூட்டலாமா? இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான கேள்வி. இருந்தாலும் பல அன்பர்கள் சில நேரம் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கேள்வியை கேட்டுட்டு ஏன் இதுக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டதுண்டு. இதை பொதுவான அந்த வெளியில் நம்ம சொல்லிடுவோம். இன்றைய தலைமுறைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ரகசியத்தை பேசுவதற்கு முன்னால நம்ம சபையினுடைய அடுத்த உபதேசம், சித்தர்களுக்கு மட்டுமே அறியப்பட்ட தனஞ்சயன் என்ற காற்றையும் ஈசானன் என்ற காற்றையும் பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் அடங்கிய உபதேசமான தனஞ்சய தந்திரா மற்றும் ஈசான தந்திரா உபதேச வகுப்பு வரக்கூடிய ஜூன் 7 மற்றும் ஜூன் 8 மலேசியாவில் நடக்க இருக்குது. அற்புதமான வாய்ப்பு. மலேசிய சொந்தங்களுக்கு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் இத்தனை மின்விளக்கு வசதிகள் கிடையாது. அப்போ எல்லாம் காண்டா விளக்கு இல்லைன்னா சின்ன சின்ன தீபங்களில் தான் வீடு முழுவதும் வெளிச்சத்தில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு தேவையான அளவு வெளிச்சம் இல்லாததுனால, தேவையான அளவு நாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் இல்லாமல் வெளிச்சக்குறைவு இருந்த காரணத்தினால, அதே நேரத்தில் இன்றைக்கு மாதிரி ரொம்ப கூர்மையான பிளேடெல்லாம் இருக்காது. அப்போ வீட்டில் வச்சுருந்த கத்தியவே நல்லா ஷார்ப்பாக தீட்டி வச்சுருப்பாங்க கூர்மையாக. அந்த கத்தியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, நகத்தை வெட்டிக்குவாங்க. அந்த கத்தியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சிகையெல்லாம் அலங்காரம் பண்ணிக்குவாங்க. வீடுகளை கூட்டும் போதுமே வெளிச்ச நேரத்தில் தான் கூட்டுவாங்க. என்ன காரணம்னா, அந்த காலத்தில் இப்போ மாதிரி பணம் அப்படிங்கிறது புழக்கத்தில் கிடையாது, பண்டமாற்று முறை தான். அப்போ வீட்டில் தங்கம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது தானியங்கள் இருக்கும், இல்லை ஏதாவது விலை மதிப்பில்லாத சில பொருட்கள்லாம் இருக்கும். அதை ஒரு வீடே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரூம் தான் இருக்கும். அதில் தான் எல்லாருமே குடும்பத்தோடு தங்கியிருப்பாங்க. இன்றைக்கி மாதிரி பீரோ இருந்துச்சு, இன்றைக்கி மாதிரி தனித்தனி ரூம் இருந்துச்சு, கபோர்டு இருந்துச்சு, லாக்கர் இருந்துச்சுன்னா இருக்காது. காமனாக இருக்கும், அவ்வளோதான். அந்த காலத்து வீடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வீட்டில் குடியிருந்தவங்க பொருளை அங்கங்கே எங்கேயாவது கழட்டி வச்சுருவாங்க. தான் வீட்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில். இருட்டினதுக்கப்புறம் போய் கூட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விலை மதிப்பில்லாத அந்த பொருளும் சேர்ந்து குப்பைக்கு போயிருமோ, குப்பையில் அள்ளி போட்டதுக்கப்புறம் அதை எங்கேயாவது தூக்கி போட்டோம் அப்படின்னா விடிஞ்சதுக்கப்புறம் வெளிச்சம் வரும்போது அந்த பொருளை தேடுனா கிடைக்காம போயிடும். அதனால் பகலில் நல்ல வெளிச்சம் இருக்கிறப்ப கூட்டணும் அப்படின்னா அந்த பொருட்கள் ஏதாவது தப்பித்தவரை எங்கேயாவது கிடந்தா கூட நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு குப்பையை மட்டும் தூக்கி போட்டுடலாம். இதுதான் அன்னைக்கு அவங்க செஞ்சதுக்கான நோக்கம். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இருட்டினதுக்கப்புறம் கூட்டாத அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தான் நகம் வெட்டும்போது அந்த கத்தியை வச்சு வெட்டுவாங்க. இருட்டில் கரெக்டாக அந்த நகம் கண்ணுக்கு தெரியாமல் வெட்டுறோங்கிற பேரில் எங்கே தோலை வெட்டிக்கு காயமாயிருமோ, நம்ம அடுத்து செய்யக்கூடிய வேலைக்கு அது இடைஞ்சலாயிருமோ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, இருட்டினதுக்கப்புறம் நகம் வெட்டாத. ஒருவேளை அந்த நகத்தை வெட்டி அது தெரிச்சு போய் வேற எங்கேயாவது சாப்பிட்ற பண்டங்கள் மேலே விழுந்துருச்சுன்னா, இருட்டில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிருச்சுன்னா, அதை சாப்பிட்ட உடனே அது உள்ளே போய் உடம்புக்குள்ளார குடல்களுக்கோ இல்லை ஜீரண மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடக்கூடாது. அதனால் இருட்டில் வெட்டுற நகம் ஒரு பீஸ் போய் எங்கேயாவது விழுந்தா கூட நமக்கு தெரியாது, இருட்டில் சரியாக கவனிக்க முடியாது. அதுக்கு பகலில் வெட்டணும்னா அது எங்கே விழுகுது, கரெக்டாக வெட்டுறமான்னு பார்த்து செய்ய முடியுங்கிறதுனால இருட்டில் நகம் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தலை சீவிரம் அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடி பறக்கும். அந்த முடி கீழே விழுகிறது சாப்பாட்டில் விழுகும், இல்லை சாப்பிட்ற பொருட்களில் விழுகும். அதை நம்ம இருட்டில் சரியாக கவனிக்க முடியாது. குளிச்சுட்டு வருவோம், ஒரு துகள் முடி பறந்து வந்துச்சுன்னா ஏதாவது உணவுப் பொருட்களில் விழுகும், இல்லை நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் விழுந்துடும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். இது இருட்டு நேரத்தில் நடந்துடும். ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி லைட்டை போட்டால் இருட்டா வெளிச்சமா, எது வெளிச்சம் எது பகல் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நவீனமான காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த முறைகளெல்லாம் பின்பற்றுறது சரியா வருமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக பொருந்தாது. அந்த பாடலை கவனிங்க. மனமது செம்மையானால் மந்திரங்கள் கூட ஜபிக்க வேண்டாமா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். இதெல்லாம் மனசு செம்மையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லையப்பான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாத்துக்கும் மனமே மூல காரணம். மனம் சரியாக இருக்கும் பட்சத்தில், உங்களுடைய சூழ்நிலைகள் சரியாக ஒத்துழைக்கும் பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் தானே. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியில எல்லாம் கல்விங்கிறது குருவோட முன்னாடி இருந்து தான் பழகணும். இதுதான் முறை. ஏன்னா ஒரு குரு ஒரு வருஷ காலம் உங்களுக்கு டைம் கொடுப்பார். அதில் உங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இவர் இன்ன துறைக்கு சரியானவர், இந்த கல்வியை கற்றுக்கிறதுக்கு சரியானவர்னு இனமே அதுக்கப்புறம் தான் பிரிப்பார். ஆளை முதல்ல குவாலிட்டியை பார்த்துட்டு
ஆனால் இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு. ஆன்லைனில் கிளாஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே குளிப்பீங்க, குளிக்காமல் இருப்பீங்க, உட்காந்து மரியாதையை கேட்பீங்க, கேட்காம இருப்பீங்க. ஆனாலும் அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ஆரம்பத்தில் வந்து இப்படி தாங்க கல்வி முறை இருந்துச்சு, நானும் அதே மெத்தடை தாங்க ஃபாலோ பண்ணுவேன். என்னைக்கா நீ சொல்லியிருக்கீங்களா? ஏன் இதை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க? சில விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக பொருந்தி வர்றதையெல்லாம் எடுத்துக்கிறதும், இதை ஐயோ பயமாக இருக்குதேங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் யோசிக்கிறதுமா இருக்கக்கூடாது. எப்பயுமே புத்தியில் கூர்மையை வச்சுக்கிட்டு யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு ஏன் நடந்திருக்கணும், இன்னைக்கு ஏன் நடந்திருக்கணும், அவ்வளோதான். இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கங்கிற ரகசியம் தெரிஞ்சிடும். வாழ்க்கையில் எந்த குழப்பமும் கவலையும் உங்களுக்கு வரவே வராது. உங்கள் பாதையில் நீங்கள் பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கலாம். குருவே சரணம்.